இல்லறம் இனிமையாக இறைவனிடத்தில் எப்படி வேண்டினால் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம என்றைக்குமே சிவாலயம் நம்மளுடைய தோஷங்களை நீக்கக்கூடிய இடமாக இருக்கும். இப்போ இதிலிருந்து நான் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உடம்பு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய பாவங்களை குறைத்து மேன்மடைய அடைய வைக்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இறை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும். நம்ம எப்போதுமே பூஜை அறைகளை இந்த பஞ்ச மலர்களை கொண்டுதான் அந்த காலத்துல கதம்ப மலர்னு சொன்னாங்க. இப்ப யாருமே கதம்ப பூ வைக்கிறது இல்லை இல்லையா, எல்லாமே பிளைனா. அதற்கு அடுத்தபடியா பால். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாலும் பழமும் தோஷமற்றது. அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதிகள் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு நல்ல உறவுகளுடைய தொடக்கமாக முதல்ல கொடுக்கிறது பால் பழம் தான். அம்மையப்பனை இணைக்க வைத்துக்கூடிய அந்த பள்ளியறை பூஜைக்கு நாம இந்த பஞ்ச மலர்களும் அதே போல பாலும் பழமும் கொடுத்து அந்த உபயத்தை எடுத்து ஓதுவார் மூர்த்திகள் ஓத ஊஞ்சல் பாடல்கள் பாடக்கூடிய நிகழ்வை நாம் கண்டு தரிசிக்கின்ற பொழுது அவர்களுடைய இணைவினால் சூரியன்னா அப்பன், சந்திரன்னா அம்மா, இது இருவருடைய இணைவால பூலோகத்துல பல ஜீவராசிகள் தோன்றுகிறது. அப்ப என்னன்னா இந்த பள்ளியறை பூஜை மிக 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 மகத்துவமானது. இது நான் இப்ப ஒரு சிலது தான் சொல்லியிருக்கேன். இதுல உங்க தகுதிகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செய்யலாம்.